ஒன்றுக்கும் உதவாதவன் சோமன், ஒரு தொழிலுக்கும் உதவாதவன் மூதேவி, அன்பின்றி அன்பு போல் நடிப்பவன் பசப்பன், அறிவுடையோர் முன்பு நீ துதியாதவன் தேயன், பசிக்கு உதவாதவன் பாவி என்று சிந்தாமணி செப்பியவனே இதோ தெரிகின்றது. இந்த இடத்திற்கு பெயர்தான் கிஷ்கிந்தை என்று அழைப்பார்கள். இளையவருக்கு உதவியாக உரிமை என்ற பெயரோடு எந்த ஒரு குறையுமில்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் காலையில் இருந்து கடமை அத்தனை முடித்து என்னுடைய கணவரின் பாதத்தை தொட்டு வணங்குவது வணக்கம். சந்திக்கலாம் மனம் படைத்து உண்மை நினைப்பதற்கு அந்த மாயாவோடு சமரசை சென்றிருக்கின்றார். அப்படியா? ஒரு மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், ஏன் ஒரு வருடமும் ஆகலாம். அதுவரை அண்ணன் திரும்பி வரும் வரை அந்த பிரதமத்திற்கு நான் காவலிக்கப்படுகிறேன். அப்படியா? உன் விருப்பம் என்ன? என்னங்க நீங்கள் உரைப்பது எனக்கு நன்மைதாங்க. நீங்க நல்லபடியா சென்று அப்படியா? எனக்கு துணையாக இருப்பவன் அனுமன் ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயனை துணை கொண்டு பிரதவாரம் செல்ல வேண்டும். காவலுக்கு மழை என்ன போட்டனில் புலி என்ன பாய்ந்தவன்
தேவனுக்கும் மகனாகவே பிறந்து ஆஞ்சநேயனும் என்னும் பெயர் படைத்து என்னை மாருதி என்றும் சுந்தரனும் என்றும் அழைப்பார்கள். அப்படி இருந்தாலும் இந்த கிஷ்கிந்தையை ஆளக்கூடிய 72 வானர சேனைகளுக்கு தலைவராகவே இருக்கக்கூடியவருக்கு தம்பி சுக்ரீவனுக்கு நண்பனாகவும் வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் இன்று இளவரசரை காணுவது வழக்கம். இப்பொழுதே புறப்பட வேண்டும். ஆஞ்சநேயா அண்ணனோ வடக்கேற்கும் வாயோடு சமர் செய்ய. அதனால் நீயும் நானும் அந்த பிரதமத்திற்கு காவலுக்கு வேண்டும். புறப்பட்டு புறப்பட. யாரது? யாரால் உனக்கு என்ன ஆபத்து? வேற என்ன? மாயாவியும் வாரியும் இன்னொரு 28 மாதமாகிறது. அதாவது ரோமமும் குருதியும் ஒன்றாக சேர்ந்து வருகின்றது. ஆமாம், மாயாவிக்கு அது போன்று உள்ளது, உன்னுடைய அண்ணன் வாலிக்கு அது போன்று உள்ளது. ஆகவே இறந்ததும் மாயாவியா வாலியா என்று தெரியவில்லை. ஆனால் மாயாவியோ மாயாஜாலம் பெற்றவன், பெற்றவனுடைய அண்ணன் வாலியாகத்தான் இருப்பான். இவற்றுக்கு மரணமாக ஆகிவிட்டது. மன்னன் இல்லாத நாடு மயான காடு என்று சொல்வார்கள். இப்பொழுதே சென்று தலைவராக மக்களுக்கெல்லாம் மன்னனாகவே சிறைப்பார். இளவரசே, பிராதுபாகத்திலே உதிரமானது ரோமங்கள் கலந்து வருகிறது. ரோமங்கள் கலந்து வருவதால் ஒருவேளை அந்த மாயாவி இருந்தானா, இல்லை அண்ணன் வாள் இறந்து விட்டாரா அப்படி தெரிந்தாலும் அண்ணனுக்குத்தான் ரோமங்கள் அதிகம், உதிரம் அதிகம். இருந்தாலும் அண்ணன் இறந்து விட்டிருப்பார். ஒருவேளை இந்த மாயாவி வெளியே வந்து விட்டால் அவனால் நமக்கு ஆபத்து நேரும். நிச்சயமாகவே ஆபத்து நேரும். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கற்களாலையும் முற்களாலையும் இந்த பிரதுவாத்தை மூடிவிட்டால் நமக்கு ஆபத்து என்பதே இருக்காது. ஆமா, வயதிலே முற்களால் ஜாம்பு சொன்னபடி இப்போது கற்களால் முற்களை மூடிவிட்டு நாட்டின் பொறுப்பை ஞானத்திற்கு புறப்பட்டு போகலாம். புறப்படுங்கள். மூடிவிட்டோ நாட்டுக்கு வந்துவிட்டோம். இருந்தாலும் மன்னர் சொன்னபடி, காமவட்டர் சொன்னபடி நாட்டின் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு சந்தேகம் ஒன்று மனதிலே உண்டு. என்ன சந்தேகம்? மன்னராக நீங்கள் பொறுப்பேற்று விட்டால் இந்த நாட்டிலே அமைச்சராக ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கின்றார் ஒருவர். யார் அது? அது நீதான். உனக்குத்தான் அந்த பதவி. பதவி எனக்கா? ஆமா. இளவரசே, இப்பொழுதே இந்த நாட்டை செவ்வனமாக காத்து வருவேன். என் மனைவி என்ன இது? விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது. என்னங்க, நம் நாட்டின் மணிமுடி உங்களுடைய சிரத்தில் இருக்கின்றது. காரணம் யாது? எப்படி அண்ணனோ மாயோடு சமர் செய்ய சென்றல்லவா? அந்த பிரதமர்பிலே இறந்து விட்டார் என்னுடைய அண்ணன். அதனால் வயதை மூத்தவர் ஜாம்புவென்ற சொல்ல நாட்டு மக்கள் அனைவரும் சொல்ல நாட்டை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னது? ஆமா, மாமா இறந்து விட்டாரா? இறந்து விட்டார். உண்மைதானா? உண்மைதான். சரிங்க. நான் மன்னன் என்றால் மகாராணி தானே.